ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 3 ஸ்டெப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா, நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் வச்சு ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் ஹேர் பேக், ஹேர் ஆயில் போட்டால் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப தான் நம்ம ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் வளர்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் திக்காகவும் வளரும். அதுக்கு நம்ம 3 நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி ஒரு ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை டெய்லியும் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தவுடனே குடிக்கணும். 1 மந்த் இதை குடிச்சு பாருங்கள். உங்கள் ஹேர்லேயும் ஸ்கின்லேயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியும். 1 மந்த் எடுத்துக்கிட்டாலே உங்கள் ஹேர் எவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஜூஸ் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குமே ரொம்ப க்ளோயிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஹேர் பேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3 நெல்லிக்காய் இல்லைன்னா 4 நெல்லிக்காய், நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து உரிச்சிட்டு கழுவி வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்தை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். புதுசாக முடி முளைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ கருவேப்பிலை 3 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதோட ஜூஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான பொருளை வச்சே நம்ம ஹேர் க்ரோத் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்காக பெரிய அளவில் செலவு பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம ஸ்கல்ப்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் மட்டும் தடவுறப்போ நம்மளுக்கு எந்த இச்சிங்கும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இதே நெல்லிக்காயை வச்சு ஹேர் ஆயில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 நெல்லிக்காய் இல்லைன்னா 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க போதும். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் எண்ணெய் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு நெல்லிக்காயும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை 3 அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5-6 வெங்காயம். இதில் இந்த ஆயிலில் நம்ம கருவேப்பிலை தான் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். ஆம்லாவும் ஆனியனும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். கருவேப்பிலை மட்டும் நிறையா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பாதியாக அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் ஹீட் ஆனோடனே நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் சல்ஃபர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே இந்த அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா லைட்டாக கொதி வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்போவே வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் ரொம்ப லாங்காகவும் வளரும். இந்த 3 ஸ்டெப்பும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 ஸ்டெப்பும் கண்டினியூஸாக 1 மந்த் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேர் ரொம்ப லாங் அண்ட் திக்காக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த் இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப லாங் ஹேரை வளர்த்திட முடியும். ஆம்லா யூஸ் பண்ணனால ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் பேக் வீக்லி 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஆம்லா ஜூஸும் இந்த ஹேர் ஆயிலும் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது 3மே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த 3
த்ரீ ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.